quick and புதுசாக ஒரு ஃபவுண்டேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A to Z கவர் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன சப் டாபிக்ஸ் எல்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் பிஒய்க்யூஸ். இந்த சீரீஸ் வந்து மோர் தென் ஒரு 3 months இல்லை 4 monthsக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முடிக்க ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்ஸ்குள்ளே போகலாமா வித்தவுட் எனி டிலே? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எதுக்காக நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்னென்னா கால்குலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வருது, பாயிண்ட் டெசிமல்ஸ் வச்சு பாயிண்ட் வருமே, பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்களே, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயே இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் டஃப்பான டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரித்து கவர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் பேட்ச் பேட்ச் 2026 to 2027. இந்த பேட்ச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஃபார் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும், எந்தெந்த பிவிக்யூஸ் எல்லாம் நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி இந்த மூணுத்தோடைய எக்ஸாமோட பிஒய்க்யூஸை வச்சு தான் இந்த சீரீஸை நான் கொண்டு போக போகிறேன்னு. சரிங்களா? இதில் எப்படி நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான இருக்கிற ஹார்ட்லேருந்து அதுக்கப்புறம் மீடியம் லெவல் டாபிக்ஸ் போக போகிறோம். அதுக்கப்புறம் மீடியம்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய லெவல் டாபிக்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணி போக போகிறோம் ஃபர்தராக. சரிங்களா? இதை நீங்கள் இந்த சம்ஸை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒன்ஸ் நீங்கள் இதில் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டாபிக்ஸில் நான் இங்கேயே ஐ திங்க் ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணுவேன். நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அண்டு உங்களுடைய பர்டிகுலராக நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 2A அண்டு குரூப் 4, இதனுடைய பிஒய்க்யூஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த எஸ்ஐ டாபிக் கீழே என்னென்ன பிஒய்க்யூஸ் வருதோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் என்எஃப். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? இதை நம்ம டாபிக் வைஸாக நம்ம கொண்டுட்டு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் லெக்சர் 1. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுடைய தமிழில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி வட்டி. சரிங்களா? நம்ம பேங்க்லலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கிடையாது, கூட்டு வட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. தனி வட்டி அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். தனி வட்டியோட ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், PRT/100. ஓகேங்களா? இதை நம்ம தமிழ் மீடியம் புக்ஸ்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா எஸ்ஐ அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு P/N/R/100, PNR/100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். P என்றது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், பிரின்சிபல் அதாவது அசல், அதாவது தொகை, நம்ம ஆரம்பத்தில் நம்ம வாங்கின தொகை. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் இங்கே டைம்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவில் டீன் அப்படின்றது நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் இங்கே வந்து டைம் தான் இங்கே கேட்குறாங்க. இது வந்து டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது
இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. இது வந்து தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து காலம். சரிங்களா? இப்ப பீனா என்னது? அசலு. ஆர்னா என்னது? வட்டி. டீனா என்னது? டைம். இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு டிவைட் பை 100ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது தனி வட்டி. சரிங்களா? இப்போ நம்ம இந்த டாபிக் போகிறோமா? இப்போ இதுலேருந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சம்ஸ் மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆட் பேஜஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே நீங்கள் நான் சொல்லித்தரேன். பட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் இதை ட்ரை பண்ண பாருங்கள். தனி வட்டி கண்டுபிடிங்க. எப்படின்னா பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசல் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees. அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12% பர் ஆனம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பர் ஆனம். அதுக்கப்புறம் டைம், அதாவது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 years. இப்போ இதுக்கு எஸ்ஐ வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரிங்களா? எஸ்ஐ மீன்ஸ் தனி வட்டி. தனி வட்டியை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, நீங்கள் போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். அதனால் நான் இதை சால்வ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர் டி டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. பி என்னது? 7,000 rupees. ஆர் என்னது? 12. டி என்னது? 11 டிவைடட் பை 100. இப்போ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வரப்போகுது. 0க்கு 0 கேன்சல் ஆகும், டபுள் 0க்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே 12 7 இருக்குது, 11 இருக்குது. 17 12 இன்ட்டு 11. இப்போ 12 7 84 0 இன்ட்டு 11. 11உடைய மல்டிப்பிள் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு 0 எடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டுவீங்க 4. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டுவீங்க 12க்கு 2, மிச்சம் 1 ரிமைண்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் 8 + 1 9. இப்போ அவர் ஆன்சர் பிகம் 9240. கரெக்டுங்களா? இப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தனி வட்டி எஸ்ஐ ஈக்குவல் டு 9,240 ரூபா. இதோடைய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு. சரிங்களா? இப்போ எஸ்ஐ அப்படின்றதுனா தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர். அப்படி இல்லையா ஆர் பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து டீக்கு பதில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டைம்னே எடுத்துப்போம், ஏன்னா அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது மூணுத்தோடைய மல்டிபிள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. ஓகேங்களா? இதுதான் நம்ம பேசிக்ஸாக நம்ம அப்ரோச் பண்ணிட்டு போகிற மெத்தட். இப்போ நம்ம இந்த பேசிக் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த பேசிக் மெத்தடை நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படி பென் பென்சில் இல்லாமையே இந்த சம்ஸை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்ஸை இன்க்ளூட், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கிளாஸோடைய ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 1. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பி வந்து கொடுத்துட்டாங்க. பின்னா என்னதுன்னு நமக்கு தெரியும், அசல். அசலை வந்து நம்ம தொகைன்னு சொல்லுவோம் தமிழில். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1,500 தொகை. ஆண்டிற்கு 8.5% வட்டி விகிதத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது எனில் எளிய வட்டியை கண்டுபிடிக்க. எளிய வட்டி அப்படின்னாலும் தனி வட்டினாலும் ஒன்று தான். சரிங்களா? தனி வட்டினாலும் எளிய வட்டினாலும் ஒன்று தான். பட் நீங்கள் இந்த இங்கிலீஷ்லேயே ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷில் இருக்கிறது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். தமிழில் சில வாட்டி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மீனிங் மாற வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நீங்கள்
மேக்ஸிமம் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுல்ல, அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது பேசிக்ஸாக இருக்கிற ஒரு பேசிக்ஸ் மெத்தட் பார்ப்போம். அதாவது பேசிக் இந்த மெத்தடில் எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எஸ்ஐ ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பிஆர்டி டிவைடட் பை 100ன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ பி வந்து 1500 rupees இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ட்டு டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு போகிறோம், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு போகிறோம். ரிமைனிங் வி ஹாவ் 15 8.5 இன்ட்டு 2.5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ வருது. அப்போ சம்திங் வந்துட்டு 2 ஜீரோ 2 நம்பருக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஜீரோ வரப்போகுது. இந்தமாரி ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி ஒரு ஆப்ஷனில் சி மட்டும் தான் இருக்குது. அப்போ சி வில் பி அவர் ஆன்சர். கரெக்டுங்களா? இந்தமாரி டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அளவு கூட வரவே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சு கொடுத்து பாருங்கள். பர்சன்டேஜ்னா இருங்க, நான் அதை இப்போ சொல்லித்தரேன். இது வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். இதை பெருக்கி போட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர் வரும். நம்ம இங்கே வந்து இந்த டிஜிட்டை வந்து பார்த்துட்ருக்கலாம், அதனால தான். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற யூனிட் டிஜிட்டை பாருங்கள். லாஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? 5 5 5ன்னு இருக்கா? இப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 5ல் முடியும். இப்போ 5ல் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது. இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எதுவுமே வரல, பட் நமக்கு ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வருது 2 நம்பர் தள்ளி. அதனால நம்ம சி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம ரேங்கர்ஸ் அப்ரோச் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படின்னா எப்படி வந்து இதை ஸ்பீடாக பண்ணலாம். டாப் ரேங்க் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து ஸ்பீடு தான் இது. இதை உட்காந்து பெயிண்ட் பென்சில் உட்காந்துட்டு நம்ம பேப்பரை வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது, கரெக்டுங்களா? எக்ஸாம் அல்ல. அதனால நம்ம இதை ரொம்ப குவிக்காக வந்து போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் எஸ்ஐ அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி. அப்போ இது எல்லாமே மல்டிபிளில் வரக்கூடியது தான் ஆன்சர். புரியுதுங்களா? பிஆர்டி இது எல்லாமே மல்டிபிள் பண்ணோம்னா, அதாவது பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய விடை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனி வட்டி. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து இதோடைய மல்டிபிளாக இருக்கணும். ரைட்டுங்களா? இதோடைய மல்டிபிளாக இருக்கணும். அதாவது இப்போ பின்றது 1500 88.5 இன்ட்டு 2.5. இப்போ இந்த 8.5 அப்படின்றத நோட் பண்ணுங்களேன். 8.5 நீங்கள் 85ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 17 இன்ட்டு 5 17 இன்ட்டு 5 7 5 35 மிச்சம் 3 1 85. ரைட்டுங்களா? இப்போ 17 இன்ட்டு 5 தான் 85. இப்போ 17 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இது வந்து என்னது? ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பகா எண்கள். இப்ப ஒரு பகா எண்ணோட எந்த நம்பரை பெருக்கினாலும் அது வரக்கூடிய விடையில ஒரு பகா எண்ணோட மல்டிபிளா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த லாஜிக் தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து 17 இன்ட்டு 5. இப்ப வரக்கூடிய ஆன்சர்ல 17ஓட மல்டிபிள் எது இருக்குன்னு செக் பண்ண போறோம். இதுல செக் பண்ணீங்க அப்படின்னா சி தான் இதோடைய 17ஓட மல்டிபிளா இருக்கும். 17 இன்ட்டு எக்ஸ் சம்திங் வந்து போட்டிங்க அப்படின்னா 3818.75 அப்படின்றது வரும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பட் ஆனால் இதில் வந்து ரேங்கர்ஸ் அப்ரோச், இதில் ஸ்பீட் அப்ரோச் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 7. மல்டிபிள் ஆஃப் 17. இப்போ இதில் வந்து 17ஆல் எந்த நம்பர் வகுப்படுமோ அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். இது மாரியே போடலாம், நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறதுக்கு பதில்.
உங்களுக்கு என்னன்னு புரியுதுல? எஸ்ஐ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தோடைய மல்டிபிள், அதாவது பி ஆர் டி, இது மூணுத்தோடைய மல்டிபிள் தான் வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? அப்படி மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியதான் ஆன்சரு. அப்போ ஆர் அப்படின்றது ப்ரைம் நம்பர் ஒன்று இருக்கு, அதனால வரக்கூடிய ஆன்சரை டெஃபினட்டா அது ப்ரைம் நம்பரால வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படும் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்ததா ரெண்டாவது சம்ஸ் போக போறோம். ரெண்டாவது சம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். துஷார் பேர் அவுட் அப்படின்னா வாங்குறாரு 2 lakhs rupees ஃப்ரம் எ பேங்க் கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. 8% per annum 4 வருஷத்துக்கு வந்து வாங்குறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈஸியா நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் போட்டுடலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு எளிய வட்டினாலும் தனி வட்டினாலும் உங்களுக்கு ஒன்று தான். சரிங்களா? இப்போ பிஆர்டி டிவைடட் பை 100. ஒரு வாட்டி நான் ஃபார்முலா வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பி அப்படின்றது 2 lakh, ஆர் அப்படின்றது 8, இயர்ஸ் அப்படின்றது 4 டிவைடட் பை 100. இப்போ 2 0க்கு 2 0 அடி ஆகுது, 2 0க்கு 2 0 அடி ஆகுது. அப்போ 4 2 8 00 இன்ட்டு 8, 8 8 64, 3 0. வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 64,000. சரிங்களா? இது வந்து பேசிக்கா நம்ம வந்து போடுற மெத்தடு தான் இது. இப்போ அடுத்த சம்ஸ்க்கு போவோம். அதாவது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1450, 9% per annum 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க. ரூபாய் 1450க்கு ஆண்டிற்கு 9% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும், கரெக்டுங்களா? ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலாவை நான் எழுத மாட்டேன், பட் இதுதான் லாஸ்ட். பிஆர்டி டிவைடட் பை 100. இப்போ பி அப்படின்றது 1450 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.3 டிவைடட் பை 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டினாமினேட்டரில் 10 இருக்கு. 10 இருக்கு அப்படின்னா ஒரு முழு நம்பராக வரும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே ஒரே நம்பர் தான் வந்திருக்கு. லாஸ்ட்ல 0 வந்து சேர்த்தீங்கன்னா அது கணக்கு கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். புள்ளிக்கு அப்புறம் லாஸ்டா வந்து 555 வந்திருக்கு, அதனால ஓகேங்களா? யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாருங்க. 9 3 27, 7ன்றது வந்து லாஸ்ட்ல இருக்க நம்பர். 7 5 35, அப்போ டெஃபினட்டா லாஸ்ட்ல ஒரு 5 வரப்போகுது. இங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ யூனிட் டிஜிட் நம்மளால போக முடியாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கேன், லாஜிக் யூஸ் பண்ணி பாருங்க. பிஆர்டி அப்படின்னா வரக்கூடிய தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுத்தோடைய மல்டிபிள்ல இருக்கணும். இது மூணுத்தையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர். அப்ப இதுல வந்து பாருங்களேன், 3 அப்படின்றது இருக்கு, 9 அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் 9 அப்படின்றது ஒரு நல்ல நம்பர். இப்போ ஒரு நம்பரை 9ஆல பெருக்குற அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் டெஃபினட்டா 9ஆல வகுப்படும். ஓகேவா? 9ஆல எந்த நம்பர் மல்டிபிள் ஆகுதோ அந்த நம்பர் தான் இதோடைய ஆன்சர். இதுதான் இதுக்கான ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதுக்கான ட்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எந்த நம்பர் 9ஆல வகுப்படுமோ, இப்போ 9ஆல வகுப்படுறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஒன்பதோடைய டிவிசிபிலிட்டி ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 81 அப்படின்றது நமக்கு தெரியும், 9 × 9 81, 9ஆல டெஃபினட்டா வகுப்படும். இது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 81 எடுத்துக்கோங்க. அதோடைய டிஜிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா,
இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க. 8 + 1 9 வருதா? வரக்கூடிய அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், நான் இதிலேயே டிவிஷனல் ரூலை செக் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏவை எடுத்துக்கோங்க. நம்பர் வந்து 381.5 இருக்கு. இப்போ இதை யூனிட் டிஜிட்டை கூட்டுங்க. 3 + 8 + 1 + 5. இப்போ இது வந்து 9ன்னு வருது. இப்போ 9ன்னு கூட்டும் போது எதெல்லாம் வருதோ அதை அப்படியே இக்னோர் பண்ணுறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி கூட்டி வரக்கூடிய ஆன்சரில் 9ஆல் திரும்பி டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 9ஓட மல்டிபிள் வரும்போது 9ஆலையும் அடி ஆகும். கரெக்டுங்களா? அப்போ அது பிரகாரம் 9ன்னு கூட்டும் போது வந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே அடிச்சிருங்க. மிச்சம் இருக்கிற ரிமைனிங் வந்து 8. அப்போ இதோடைய டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 8 அப்படின்றது 9ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது பி செக் பண்ணி பார்க்குறீங்க. இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? டிவிசிபிள் ரூல் 9 அப்படின்றதுக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் டாபிக் பார்ப்போம். நான் சொல்லித்தரேன். இதில் சும்மா ஒரு பேசிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பியை வந்து எடுத்துக்கிறீங்க. 3 + 9 + 1 + 5 அப்படின்றது நம்பர் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், 9ன்னு கூட்டும் போது எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் வந்து அடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். 9ன்னு வருது, 5 6 9. அப்போ இது 9 9 ஃபுல்லாகவே வந்துருச்சு. அப்போ இது 0ன்னு வருது. அப்போ ஃபுல்லாகவே 9ஆல் வகுப்படும் போது தான் ஆன்சர் வந்து 0 வரும். அப்போ பி அப்படின்றது வகுப்படும். இது வந்து ஆன்சராக இருக்க அதிக அளவிலான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இதையும் செக் பண்ணணும்ல. செக் பண்ணிவிட்டு 9ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா பி தான் டேம் ஷூராக நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ வந்து சி வந்து பாருங்கள், 9 9 5ன்றது ரிமைனிங்கில் இருக்குது, அதனால் வராது. இதில் 9 1 அப்படின்றது ரிமைனிங்கில் இருக்குது, அதனால இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். அவர் ஆன்சர் will be 391.50. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் அப்படின்றது என்ன சொன்னாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வந்து 5000 கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம் கொடுத்துருக்குறாங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இது இயரு, இது பேர் ஆனம். எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனமில் தான் இருக்கணும். அதேமாரி இயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயரில் தான் இருக்கணும். அதாவது டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இயரில் தான் இருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆனமில் தான் இருக்கணும். சரிங்களா? ஆனம் அப்படின்னா ஆண்டு. இது ரெண்டுமே ஆண்டில் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இதோடைய எஸ்ஐ வந்து கண்டுபிடிப்போம். எஸ்ஐ ஈக்குவல் டு விஆர்டி டிவைடட் பை 100 அப்படின்னு நமக்கு தெரியும். விஆர்டி டிவைட் பை 100 சால்வ் பண்ணுங்க. 5000 into 5 into 2 divided by 100 அடியாயிரம். இப்போ 5 5 25 into 2 25 2 50 ஒரு 0. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா? சூப்பர். இதை நீங்கள் சிம்பிளாக அப்படியே போட்டுடலாம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5. நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போ நான் வந்து என்னென்னா, நீங்கள் நார்மலாக இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அதில் டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதேமாரி ப்ரைம் நம்பர் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பருடைய மல்டிபிள் எதில் இருக்கோ அதுதான் ஆப்ஷனு, அதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைம் பாருங்க, டைம் வந்து 8 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது ஒரு கான்செப்டை நான் இங்கே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். சரிங்களா? டைமை எப்பயுமே எதில் இருக்கணும்,
டைம் எப்பவுமே நம்ம எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து எப்பயுமே நமக்கு இயரில் தான் இருக்கணும். இயர் அப்படின்னா ஆண்டு, டைம்னா காலம். கரெக்டுங்களா? அதோடைய காலம் எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல தான் வந்து நமக்கு இருக்கணுமே. வருடம் அப்படின்றதுல தான் நமக்கு இருக்கணும். அப்ப 12 மாசம் அப்படின்றத நம்ம 1 இயர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்ப 1 மந்த் அப்படின்றத 1/12 இயர்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் 3 மந்த் அப்படின்றத 3/12 இயர்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ 5 மந்த் அப்படின்றத 5/12 மந்த்ன்னு எழுதலாம். 12 இயர்ஸ்ன்னு எழுதலாம். சாரி. அதே மாதிரி 8 அப்படின்றத 8 மந்த்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா 8/12 இயர்ஸ்ன்னு எழுதலாம். இன்னும் தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னா எக்ஸ் மந்த்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை x/12 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சாரி, எக்ஸ் மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா x/12 இயர்ஸ். ஏன் 12 இயர்ஸ் போறோம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப எக்ஸ் அப்படின்றது எத்தனை மாசம்னு நமக்கு தெரியாது. அதனால எத்தனை மாசம் கேட்கறாங்களோ அத்தனை மாசம் /12 அப்படின்னு போட்டீங்கன்னா அது இயருக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்ப 12 மாசத்துல நமக்கு ஒரு வருஷம், அதாவது ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. அப்ப 12 மாசம் சேர்ந்தது தான் ஒரு வருஷம். அப்போ ஒரு மாசம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1/12 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க? அதே மாதிரி தான் 3 மந்த்ஸ் அப்படின்றது 3/12. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 11 மந்த்ஸ் அப்படின்றதையும் 11/12 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த சம்ம நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக சம்ஸ்குள்ளே போகலாமா? ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா? போகலாம். இப்போ எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி அப்படின்னா தமிழில் வந்து சொல்லணும்னா எளிய வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PRT/100 நமக்கு தெரியும். we know that. இப்போ P அப்படின்றது என்னது? 7200. R அப்படின்றது என்னது? 4. 8/12. 12 வந்து கீழே தானே வருது. நம்ம என்ன சொன்னோம்? 8 months அப்படின்றத 8/12 இயர்ஸுக்கு நம்ம எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ 8/12 4 போட்டாச்சு. அப்போ அந்த பர்சன்டேஜுக்கு பதில் இன்ட்டு 100 போடணும். கரெக்டுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா அது நம்ம கான்செப்ட் தெரியல. 0க்கு 0 அடி ஆகுது, 0க்கு 0க்கு அடி ஆகுது. 4 3 12. அப்போ 3 நாள் இது டெவலப்பாக, அதாவது அடி ஆகுமா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா 3 வழியாக டிவிசிபிலிட்டி செக் பண்ண போகிறோம். அப்படின்னா 72 வந்து கூட்டுங்க. 7 8 9. 9 அப்படின்றது 3 நாள் வகுப்படும். கரெக்டுங்களா? அப்போ டெஃபினட்டாக இந்த நம்பர்ன்றது 3 நாள் வகுப்படும். அப்போ அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 3 2 6 மிச்சம் 1 4 3 12. அப்போ வந்து திரும்பி வந்து 3 நாள் அடிக்க போற 8 3 24 வந்து வரும். கரெக்டு தானே? இல்லைன்னா ஆமா, ஒரு 3 6 எஸ் கரெக்டு தான். ஒரு நிமிஷம். நம்ம இது வந்து 3 நாளே டிவிசிபிள் ஆகும். கரெக்டுங்களா? ஒரு நாள் 4 4 3 12. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 கூட அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 12 ஆடியே இது அடியாகும். கரெக்டுங்களா? 12 6 72.
அப்போ எக்னாங் 32 இன்ட்டு 8. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 2 16க்கு 6 மிச்சம் 1 8 24 1 20 8 ஒரே நிமிஷம் ஃபஸ்ட்டு போடுவோம். இதுமாரி நீங்கள் ஏதாச்சும் சந்தேகம் வந்துருச்சு, இதுமாரி நீங்கள் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிலே வச்சுட்ருக்கூடாது, டக்குன்னு ஆடி கொடுத்துட்டு போயிடணும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7200, 4%, 8/12 ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய 100. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிச்சு கொடுக்க போகிறோம். 0க்கு 0 0க்கு 0, 4 2 8 4 3 12, 1 3 3 2 3 6 மிச்சம் 1 4 1 3 2 4 3 4 3 12 கரெக்டுங்களா? 24 இன்ட்டு 4 2 8. எக்னாங் 32 மிச்சம் 3 இருக்கா? அதுக்கப்புறம் 8 2 16 19. அவர் ஆன்சர் வில் பி 192. டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு பார்த்தீங்கன்னாலும் எக்னாங் 32 2 அப்படின்றதுல முடியணும். அதுமாரி ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பி தான். சரிங்களா? இப்போ 5 சம்ஸ் பார்த்துட்டோம். இந்த ரூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 11 மந்த்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே எக்ஸ் டிவைடட் பை 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, 11 இருக்குது. அதே 11 டிவைடட் பை 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். 11 அப்படின்ற நம்பர் இதோட மல்டிபிள் ஆக போகுது. அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணிடணும். இல்லைன்னா வரக்கூடிய ஆன்சர் 11ஆல 1 மல்டிபிள் ஆகணும், அப்படி இல்லைன்னா டிவைடட் பை 11ஆல வகுப்படணும். இப்போ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருப்பாங்க. 11 8 88, 11 4 44. இப்போ இது ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து ஈஸியாக வரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க, இதுமாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு 1200, 4%, பர்சன்டேஜுக்கு பதில் 1/2, அதுக்கு தான் இங்கே வந்து 100 கொடுப்பாங்க. 11 டிவைடட் பை 12. 12க்கு 12 கேன்சல் ஆகிடுது, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது. அப்புறம் ஆன்சர் வில் பி அவர் 44 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க. பட் இது தப்பு. ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதே அர்ஜென்ட்டில் நம்ம போடும்போது ஆன்சர் வந்து இதுமாதிரி தான் வரும். ஆனால் நம்ம எப்பயும் போல நம்ம இங்கே ஒன்று நோட் பண்ணவே இல்லை, நம்ம அதை கவனிக்கவும் இல்லவே இல்லை. எப்பவுமே நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம நோட் பண்ணணும். அது பிரகாரம் இப்போ நம்ம பார்ப்போம். அதனால தான் இன்டென்ஷனலி வேண்டினே தான் நான் இந்த சம்மா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, இது மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, மந்த்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 மந்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%, ஒரு மாசத்துக்கு தான் 4% வந்து வட்டி போடுறாங்க. நமக்கு வட்டி எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கணும். ஒரு வருஷம் அப்படின்றது 12 மாசம், ரைட்டுங்களா? இப்போ 12 மாசத்துக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ 12 × 4, 48% வந்து வருது 1 இயருக்கு. இப்போ நம்ம இதே தான் எடுத்து சால்வ் பண்ண போறோம் சம்ல. ஓகேங்களா? இந்த லாஜிக்ஸ் நீங்க இதை தப்பு பண்ணுவீங்க, அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துட போறீங்க. இப்போ ஃபார்முலா போடுவோமா? எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100. ஏன் 100 போடுறோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக 100 போடுறோம். இப்போ பி அப்படின்றது அசல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000,
இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48%க்கு ஆனுவலில் தான் போகிறோம். வருஷத்தில் தான் எப்பவுமே எஸ்ஐ வந்து இருக்கும். கரெக்டுங்களா? 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சு, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து 48 × 11 டெஃபினட்டாக தெரிஞ்சு 8ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக 88 வராது, மிச்சம் இருக்கிறது தான் வரும். அப்போ 12க்கு 2 மிச்சம் 1 5 ரைட்டுங்களா? இப்போ 11 ஒரு நம்பரை வகுப்பு பெருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம சிம்பிளிஃபைடாக பண்ணலாம் அப்படின்னா 11 ஃபஸ்ட்டு 8 எடுத்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இதோடய அடுத்த நம்பருக்கு கூட்டிக்கங்க. 8 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 2 1 ஞாபகம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பரு லாஸ்ட்டில் இருக்க நம்பரை எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது இதில் வந்து சில மீதி அதையும் ஒன்று கூட்டிக்கோங்க. 5 வரும். 5 to 8 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7th sum. இதில் வந்து பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பேர் ஆனம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் கொடுத்துருக்குறாங்க. 8 மாதத்திற்கான எளிய வட்டியை கணக்கெடுக்கன்னு சொல்லி கட்டுறாங்க. நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் மந்த் அப்படின்றது எக்ஸ் டிவைடட் பை 12 இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 8 மந்த் அப்படின்றது 8 டிவைடட் பை 12 இயரு. இதை மினிமம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணால் 4 2 8 4 3 12. அப்போ 2/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா? எஸ்ஐ ஈக்குவல் டு, நான் ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியுன்றதால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம எளிய பின்னமாக மாற்றுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 18 × 3 எவ்வளோன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் +2 டிவைடட் பை 3 இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதை மல்டிப்ளை, இதை ப்ளஸ். கரெக்டுங்களா? அப்போ 18 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 54, 55 1 56 டிவைடட் பை 3ன்னு வரப்போகுது. இப்போ 56 டிவைடட் பை 3 ஆல்ரெடி பர்சன்டேஜுக்கு டிவைடட் பை 100 போடுவோங்களா, இன்ட்டு 8 மாதம் டிவைடட் பை 12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். இப்போ போட்டுருவோமா அதையும்? இதை நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக போகிறதுனால ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் அதை கவலைப்பட தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட்டுங்களா? இதை இப்படி தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 0 0 அடிச்சு கொடுத்துருங்க, 0 0 அடிச்சு கொடுத்துருங்க. கீழே வந்து டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9ஆல் மேலே ஏதாச்சும் அடிப்படுமான்னு பாருங்கள். எதுவுமே அடிப்படாத வாய்ப்பு இல்லவே இல்லை. 9 6 54, அதேமாரி 9 8 72 வர வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், மேலே எல்லாத்தையும் பெருக்கணும். இது பெரிய நம்பராக வச்சு அப்படியே பெருக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நமக்கு இருக்கும். அதனால் 8 7 56. அப்போ இந்த சைடு வந்து 7ஆல் பெருக்கிக்குங்க, இந்த சைடு 8ஆல் பெருக்கிக்குங்க. அப்படிலாம் உங்கள் இஷ்டம். 8ஆல் இது பெருக்கிங்க, 7ஆல் இது பெருக்கிக்குங்க. இதை தனித்தனியாக பெருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். நான் இப்போ இதுமாரி பார்த்தேன் அப்படின்னா 7 2 14, அதுக்கப்புறம் வந்து 74 × 8 பார்க்க போகிறேன். 8 32 அப்படின்னா 56 + 2 592 × 7 2 14 டிவைடட் பை 9. இப்போ இது ஃபுல்லாத்தையும் வந்து நான் அடிச்சு கொடுக்க போகிறேன். இதை பெருக்கி தான் ஆகணும் போல, வேறு வழி வேறு நமக்கு இல்லை. 4 2 8 14 × 5 82,880 வருமா, டிவைட் பை 9. இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 9 9 81. 9ல் வர மாதிரி ஆப்ஷன் ஏடி தான் இருக்குது. மிச்சம் 1 9 2 18. அப்போ வரையுமே 9 2 வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9208.88. ஃபுல்லாக போட்டுட்டு இருக்க தேவையில்லை, இதை பாருங்க போடும்போதே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இந்த லாஜிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தோன்னே ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, 9ன்னு வருது, நம்ம
9 டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குல்ல, அதை செக் பண்ணி 9ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிடலான்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் வச்சு நம்பர்ஸ் போகுது. இது வந்து அப்ராக்சிமேஷன் சொல்கிற அந்த கான்செப்ட் பிரகாரம் இது வருது. இது அப்ராக்சிமேட்டாக தான் இந்த நம்பரை நம்ம இங்கே அசியூம் பண்ண முடியுது. ரைட்டுங்களா? 8 இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இதை வந்து ஒரு முழுசாக ஒரு நம்பரா இதுதான் இதோட முழு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல. இது போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறதுனால நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக வரும். அதனால் அது பண்ண தேவையில்லை. சரிங்களா? ப்ரைம் நம்பரையும் நீங்கள் எதுவும் எடுத்து மல்டிபிள் செக் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 8வது சம். இதுக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயர்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டுங்களா? ஒரு இயர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு. இப்போ நம்ம 2026 இருக்குமா? இப்போ இயரை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று லீப் இயர், ஒன்று நார்மல் இயர். சரிங்களா? இப்போ லீப் இயர்னு ஒன்று இருக்குது, நார்மல் இயர்னு ஒன்று இருக்குது. லீப் இயர் அப்படின்னா எப்படி அப்படின்னா, அதில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 29 நாள் இருக்கும். பட் நார்மல் இயரில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் தான் இருக்கும். அப்போ லீப் இயரில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லும்போது 366 நாள். நார்மல் இயரில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லும்போது 365 நாள். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷத்தையும் எடுத்துக்கோங்க, 2026. இது லீப் இயரா இல்லை நார்மல் இயரா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதை ஃபுல்லாத்தையும் டிவைட் பை 4ஆல் பண்ணுங்க. 4 5 20, 6 4 24. மிச்ச ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருது. இதுமாதிரி ரிமைண்டர் வந்து வந்தால் இது வந்து நார்மல் இயர். ரிமைண்டர் வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மல் இயர். சப்போஸ் 2024ன்னு எடுத்துக்கோங்களேன். 4ஆல் வகுப்படுத்து. 4ஆல்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் வகுப்பட்டுச்சுனாலே அது முழு நம்பருமே 4ஆல் வகுப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். 6 4 24 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வருது. 0 வந்தால் மட்டும்தான் இது வந்து லீப் இயர். லீப் இயர் இது வந்து லாஸ்ட்ல நம்பர் வந்துச்சு. இப்போ சப்போஸ் செஞ்சுரி இயர்னு ஒன்று வரும். செஞ்சுரி இயர்னா நூற்றாண்டு இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. நூற்றாண்டு, கரெக்டுங்களா? நூற்றாண்டு அப்படின்னா இப்போ 2000 அதுன்றது ஒரு நூற்றாண்டு. அதுக்கப்புறம் 2100 அப்படின்றது நூற்றாண்டு. லாஸ்ட்ல 2 சைபர் வந்துச்சுன்னா நூற்றாண்டு. இப்போ 2400. இப்போ இதுமாரி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணனா வந்துடும். 6 4 24, சைபர் ரிமைண்டர் வந்து 0 வந்து வருது. அப்போ இது லீப் இயர். பட் இதை 4ஆல் டிவைட் பண்ணுறதை விட இதுமாரி செஞ்சுரி இயர் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0ஆல் வருது அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து லீப் இயர். 0 வராமல் நம்பர் இதுமாரி ரிமைண்டர் 2 4 மாரி ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் இயர். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். சரிங்க? இப்போ வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம இந்த சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம மொத்தம் 12 மாசமா? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை,
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ இதில் ஜனவரியில் எப்பவுமே 31 நாள் இருக்கும். நம்ம அந்த கை விரலில் மடிக்கும் போது அதோட முட்டி வந்து உயரமாக இருக்க பகுதி 31ஆம் தேதியும், பள்ளத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 30ஆம் தேதியும் அப்படின்ட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி சப்போஸ் எனக்கு இது ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ரைமிங்காக ஒரு ஃபார்மேஷன் தரேன். அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே ஞாபகம் வந்துடும். இது வந்து நமக்கு ரீசனிங்கில் கேலண்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுலேயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது வந்து ஜானில் 31 வரும். பிப்ரவரியில் நார்மல் இயரில் 28 நாளும், லீப் இயரில் 29 நாளும் வரும். மார்ச்சில் 31 நாள் வரும். ஏப்ரலில் 30 நாள், மேல 31 நாள், ஜூனில் 30 நாள், ஜூலையில் 31 நாள், ஆகஸ்டில் 31 நாள், செப்டம்பர் 30 நாள், அக்டோபர் 31 நாள், நவம்பர் 30 நாள், டிசம்பர் 31 நாள். இது எல்லா நாளையும் கூட்டினீங்க அப்படின்னா 365, அதில் 366 வரும். 365 அப்படின்றது நார்மல் இயர், அதாவது 28 வச்சு கூட்டும் போது. 366 அப்படின்றது லீப் இயர், சரிங்களா? ஓகே. இப்போ நாட்டில் வந்து எப்பவுமே நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்களோ, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சேன். அந்த பேட்டர்னை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் அது பிரகாரம் தான் சம்ஸ் வந்து கேட்குறாங்களே. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது லீப் இயர், சாரி நார்மல் இயர்னு வச்சுக்கோங்க, நார்மல் இயர். இப்போ கொடுத்துருக்கிற டேட் வந்து நார்மல் இயரில் கொடுத்தாங்க அப்படின்னா, நார்மல் இயர் மீன்ஸ் இப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2027 இருந்து 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2028 வரையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேல்குலேட் பண்ணி அவர் கட்டுவார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுமாரி இயரை வந்து நம்பராக கொடுக்காம டேட்டாக கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த பர்டிகுலர் டேட் வரையும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டோட டேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா டேட்லேயே ஆரம்பித்து டேட்லேயே முடியும். அந்தமாரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த டேவை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ரெண்டுத்தை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் பார்ப்போம். இப்போ நார்மல் இயர் பார்க்க போகிறோம். 365 நாள் டேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர். அப்போ 1 டேவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 divided by 365 days, 365 year, லைக் சேம் as நம்ம மந்த்துக்கு எழுதுற மாதிரி. இப்போ இதில் 73 டேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. இருபத்தி 3 டேஸுக்கு 73 டிவைட் பை இயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ நம்ம 73 இதில் அடிச்சு கொடுக்க முடியுமா பாருங்க. 73 × 5. அப்போ 73 டேஸை நம்ம 1 divided by 5 இயர்ஸ்ன்னு எழுதலாம். சிம்பிளாக ஒரு டேஸுக்கு பதில் 73 டேஸ்க்கு பார்த்தா நம்மளோட கேப்பு. அப்போ 1/5 எழுதலாம். அதேமாரி 146 டேஸ்க்கு பாருங்க, சேம் as 219 டேஸ்க்கு பாருங்க, சேம் as 292 டேஸ்க்கு பாருங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 146 73 × 2 எழுதலாமா? அப்போ 2/5 இயர்ஸ்ன்னு இதில் எழுதிக்கலாம். அதேமாரி 219 73 × 3 எழுதலாமா? அப்போ 3/5 இயர்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ 292 73 ÷ 4 எழுதலாமா?
அப்போ 4/5 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் இயரே கொடுத்தாங்க அப்படின்னா அதோட கேப் எப்பயுமே பிவிபிஎஸை சர்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது அப்படின்னா 73 days தான் அதோட கேப் இருக்குது. அப்படி இல்லைன்னா 146 இருக்குது. அப்படி இல்லைன்னா 219, அதுக்கப்புறம் 292. 73 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 146 டேஸை 2/5 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 219 டேஸை 3/5 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 292 நாட்களை 4/5 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இவ்வளோ பெருசாக வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது முடியாது. பட் இதை இந்த மாதிரி இயர்ஸில் மாற்றிட்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து நார்மல் இயருக்கு. இதே மாரி தான் லீப் இயருக்கும் இருக்கும். இதை கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொன்ன காரணத்தினால நான் அந்த லீப் இயரை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுறேன். சரிங்களா? லீப் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 360 days தான் 1 year. இப்போ 1 day அப்படின்றது 1/366 days. அப்போ 61 days அப்படின்றத பார்க்க போகிறோம். 61 divided by 366 இயர்ஸ்ன்னு வரப்போகுது. அப்போ இதால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/6 இயர்ஸ் அடிச்சு பார்த்துருங்க. அதேமாரி இங்கே 122 டேஸுக்கு, அதேமாரி இங்கே 183 டேஸுக்கு, 244 டேஸ்க்கு என்னென்னு பார்க்க போகிறீங்க. 305 டேஸ்க்கு என்னென்னு பார்க்க போகிறேன். இது நீங்கள் லைட்டாக நான் அப்படியே போடும்போது பார்க்காதீங்க. நீங்கள் லைட்டாக இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது எப்படி வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கான டைமும் நான் தரேன். கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா 61 × 2ன்னு எழுதலாமா? அப்போ 2 divided by 6 years. இது வந்து 61 × 3ன்னு எழுதலாமா? அப்போ 3 divided by 6 years. இது 61 × 4ன்னு எழுதலாமா? அப்போ 4 divided by 6 years. இதை 61 × 5ன்னு எழுதலாமா? அப்போ 5 divided by 6 years. ரைட்டுங்களா? இப்போ பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நார்மல் இயரில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டைமோடைய டியூரேஷன் 73 இருந்துச்சு அப்படின்னா அதை 1/5 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதே லீப் இயரில் அவங்க கொடுத்துருக்கிற டைமோடைய டிஃப்ரென்ஸு 61 நாளாக இருந்துச்சு அப்படின்னா அதை 1 divided by 6 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மற்றதெல்லாம் இதோட மல்டிபிள் தான். இப்போ இதோட 2 மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 2 மல்டிபிள் ஆயிரும். இதோட 3 பண்ணும்போது இங்கேயும் 3 மல்டிபிள் ஆயிரும். கரெக்டாக ஆன்சர் வந்து ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுதுல உங்களுக்கு? இது புரிஞ்சாதான் இந்த சம் வந்து நம்மளால் போட முடியும். இப்போ now we move into the sum. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிளுக்கு நம்ம யூஸ் ஆகும். 0.5 அப்படின்றது 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது அரை. காலு, இது வந்து காலு, அரை, முக்கான்னு சொல்லுவாங்களா? இது வந்து காலு 1/4. அரை முக்கா அப்படின்னா 75 rupees. 3/4. இதை இப்போ எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இதை எப்படி காலு அரை முக்கான்னு சொல்கிறேன்னா, அரைனா 1 ரூபாயில் பாதி 50 பைசாவா? அதாவது 1 ரூபாயில் பாதி இங்கே 5 நான் வச்சுக்கங்க. இந்த 5 ரூபாயில் பாதி 25 பைசா. அதனால இது காலு. இது 75 பைசா அப்படின்றது 3/4 பைசா. கரெக்டுங்களா? அதனால 3/4. 5 பைசா, 4 பைசா, 75 பைசா. இதை வந்து நம்ம பின்னத்தில் வந்து எப்படி எழுதலாம்னா 1/2, 1/4, 3/4. ரைட்டுங்களா? இப்போ நம்ம சம் போவோம். இன்னைக்கு நம்மளால ஒரு 10 சம்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 9 சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சம்ஸ் வச்சுப்போம். இல்லை 10 சம்ஸ் பார்த்துருவோம். கரெக்டுங்களா? கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும், டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டில் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? டைம் வந்து டேட்டில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பேசிக்லேருந்து நம்ம ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய மெத்தட். ஃபர்ஸ்ட் டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25th February இருந்து 26th April 2024. 2024 அப்படின்றது என்ன இயர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். 4 டிவைட் பண்ணுங்க, 6 நாள் 24. இது வந்து ஒரு லீப் இயர். இதுக்கெல்லாம் ஸ்டெப்பை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போ பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாள் வரும் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். 29 நாள் வரும். என்னைக்கு நம்ம லோன் கொடுக்குறோமோ அந்த நாளை நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்னைக்கு நம்ம லோன் கொடுக்குறோமோ அந்த நாளை கேல்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ 25 அப்படின்றது டேட் வராது. அப்போ 26 தேதி வரும், 27, 28, 29ஆம் தேதி வரைக்கும் வரும். மொத்தம் 4 நாள் இதில் இருக்குது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 31 நாள் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஏப்ரலில் 30 நாள் வரப்போகுது. பட் ஆனால் இங்கே 26 நாள் தான். என்னைக்கு காசு வாங்குறோமோ அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் என்னைக்கு நம்ம காசு கொடுக்குறோமோ அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட். இதை தான் நம்ம பேங்க்ல கூட இன்னமும் நம்ம பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதே கான்செப்ட் நம்ம இங்கே போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 11க்கு 1 மிச்சம் 1, 4, 5, 1, 6, 61 வருது. 61 டேஸ்னு வருது. நான் சொல்லிட்டேன் லீப் இயர்ல 61 வந்துச்சு அப்படின்னா 1/6 இயர்ஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதை டைம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ சம் சால்வ் பண்ணுவோமா? பி என்னது? சாரி, ஓகேவா? இப்போ வந்து எஸ்ஐ வந்து கண்டுபிடிப்போம். பிரின்சிபல் எவ்வளவு? 4000 அசலு. வைப்பு தொகை வைப்பு அப்படின்னாலும் 4000 தான். கரெக்டுங்களா? அதே பிரின்சிபல் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 6.75%க்கு பதில் நம்ம 100ன்னு போடுவோம். இன்ட்டு 1/6 இயர்ஸ். இப்போ இதை அடிச்சு கொடுக்க போகிறோம், இதையும் அடிச்சு கொடுக்க போகிறோம். 20 2 40, 3 2 6. இதையும் 3 நாள் அடிச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எஸ், வரும். கரெக்டுங்களா? 3 நாள் அடிச்சு கொடுக்குறாமே நமக்கு வருது. அப்படி இல்லையா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 இருக்குங்களா, 6.75 இருக்குங்களா, இன்ட்டு 1/3 இருக்கு. இந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குல்ல, அதனால அந்த 2 0 நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். 1 0க்கு 1 0 அடி ஆயிடுது. அதுக்கப்புறம் 30ஆல் இதை வந்து 2 3 6 2 3 6 இதால் அடி ஆகுது. பார்த்தீங்களா? 2 3 6 2 3 6 ஒரு 5 3 5 5. கரெக்டுங்களா? 3 5 5. டேபிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு 10 நம்ம வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம பார்த்து அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 12 ஏதோ நம்ம தப்பு பண்ணுங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவனத்தில் நான் தனியாக எடுத்து எழுதுறேன். எனக்கு எஸ்ஏ வராது. இப்போ பாருங்களேன், PRT/100. பிரின்சிபல் எவ்வளவு? 4000 ரூபாய் ப்ளஸ் இன்ட்டு 6.75%/100 இன்ட்டு 1/6. இப்போ நம்ம இந்த 0 தூக்கத்துக்கு, இந்த பின்னத்தை தூக்கத்துக்காக 2 0 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 0க்கு 3 0 அடி ஆயிடும். கரெக்டுங்களா? இங்கே ஒரு 3 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது 10 தான் இருக்குது. இப்போ மேலே இருக்கிறது 4 5 20. இங்கே 10 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 0வும் போயிட போகுது. அப்போ 7 28. அப்போ டெஃபினட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 6 6 இல்லைன்னா 4 கூட நம்ம இதை அடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, 4 அடிச்சு கொடுத்தோம்னா 2 4 1 3 5 வந்துடும். 2 5 10 சைபர் 0 போயிடும். அதுக்கப்புறம் இங்கே 6 நம்ம அடிச்சு கொடுக்கும்போது 4 5 வந்து வருது. கரெக்டுங்களா? 45. இந்த மல்டிப்ளேஷனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பெருக்கி பார்த்துக்கணும். சரிங்களா? மிச்சம் எல்லாமே நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து வந்துடுச்சு. 45 தான் இதோடைய ஆன்சர். இப்போ இதோடைய சிம்பிளாக இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எவ்வளோ தூரம் தேவையே இல்லை. ஈஸியாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த டேட்டு டைமு இதெல்லாம் கூட பார்க்கவே நமக்கு தேவை. இதெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவை. கண்டுபிடிக்காம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, அதை எடுங்க. 6.75%. 6 + 4 1/2 முக்கா தானே 75 பைசா. முக்காவை 3/4% இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7 6 24 1 27/4% வரும். இப்போ 27 அப்படின்றது என்ன நம்பர்னு செக் பண்ணுங்களேன். இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். கரெக்டுங்களா? 9 × 3 27. இப்போ வரக்கூடிய ஆன்சர் 9ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் இதோட ஆன்சர். 9ஆல் இது 1 தான் டிவைட் ஆகும். மிச்சம் எதுவுமே டிவைட் ஆகாது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சம். அதே மாதிரி சம்மு தான். இதை வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. இதோடைய ஆன்சரை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஆன்சரை சொல்லுங்கள். யாருடைய ஆன்சர் வந்து கரெக்டோ அவங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இதோடைய ஆப்ஷன்ஸை பார்த்துக்குங்க. இது வந்து 6% பர் ஆனம் இருக்கு. இந்த டேட்டை மொத்தம் பார்த்துக்குங்க. இது 2024 அப்படின்றது வந்து நமக்கு ஒரு லீப் இயர். லீப் இயர் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் வரும். ஆல்ரெடி 19 நாள் வந்துடுச்சு. மிச்சம் இருக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி போடுங்க. இதில் ஒரு 10 நாள் வரும். மார்ச் மாதத்தில் ஒரு 30 நாள், இதில் ஒரு 10 நாள், மொத்தம் 20, ஒரு 30, 40, ஒரு 50, கரெக்டாக ஒரு 61 நாள் தான் இதுலேயும் வருது நமக்கு. கரெக்டுங்களா? 61 நாள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சம். வாட் சம் ஆஃப் மணி வில் அமௌண்ட் டு 2400 at 5% simple interest in 4 years. ஆண்டிற்கு 5% எளிய வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2400 ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 2400 கிடச்சிருக்கு. அப்போ கூட்டுத்தொகை கேட்குறாங்க. தொகை அப்படின்னா பிரின்சிபல். கரெக்டுங்களா? சம் ஆஃப் மணி, சம்முனாலே அதோடைய பிரின்சிபல் அசல் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசல் தான் கேட்குறாங்க, ஃபீ தான் கேட்குறாங்க. அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கு. இப்போ நான் தான் இருக்குன்னு வச்சுக்கேன். எனக்கு இப்போ ஒரு லோன் வந்து தேவைப்படுது, மணி தேவைப்படுது. நான் வந்து லோன் எடுக்கிறேன். யாருக்கிட்ட போகிறேன்? பேங்க்கு கிட்ட போகிறேன். பேங்க் வந்து எனக்கு வந்து காசை வந்து தருது. பேங்க் தான் எனக்கு வந்து காசு வந்து தருது. எனக்கு லோன் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் தேவை. பேங்க் வந்து எனக்கு 100 ரூபாய் தருது. பட் நான் 100 ரூபாய் வாங்குறேன், திரும்பி 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா பேங்க் வந்து ரன் ஆகிறது கஷ்டம். கரெக்டுங்களா? அதுக்கு ஒரு லாபமும் இருக்காது. அப்போ லாபம் வரதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத இங்கே ஒரு 5% இல்லை ஒரு 10% வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 10%னா 100 ரூபாயில 10 ரூபா அப்படின்றது 10% அப்படின்றது 10 ரூபா. அப்போ 100 ரூபாயில எப்படி 10% கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 10% 100. இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10 ரூபாய் வந்து வருது. கரெக்டுங்களா? இப்போ
நான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10%ஓட எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 100 ரூபாய் தராங்க. அப்போ நான் திரும்பி அவங்களுக்கு நான் ரீபேமெண்ட் பண்ண போகிறேன். அதாவது திரும்பி ரீபேமெண்ட்டாக மொத்தமாக நான் திரும்பி கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு. பேங்க்கு கிட்டேயே நான் இந்த கடனை அடைக்க போகிறேன். அதாவது ரீபேமெண்ட் நான் திரும்பி மொத்த தொகையாக நான் கொடுக்க போகிறேன். அப்போ கொடுக்கும்போது நான் வாங்கின கடன் வந்து 100 ரூபாய் ப்ளஸ் அவங்க வந்து எனக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, அது 10 ரூபா, மொத்தம் 110 ரூபா நான் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? இப்போ 110 ரூபா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 110 ரூபா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட். அதாவது நம்மளுடைய அமௌண்ட்ன்றது மொத்த தொகையா நமக்கு கிடைச்சிருக்கிறது. பிரின்சிபல் அப்படின்றது நம்ம வாங்கின அமௌண்ட், அதாவது 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது டைம் அப்படின்றது 4 இயர்ஸ். இப்போ இதை வச்சு இந்த சம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாஜிக் தான் இங்கே அப்ளை ஆகும். நாளைக்கு நம்ம கரெக்டாக இந்த சம்முலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக தெரிவிங்க. இதில் ஏதாச்சும் நான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சொல்லலாம். இல்லை கிளாஸ் வந்து இது மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் வச்சு பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள், ஸ்லைடு கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு என்ன மாரி தேவைப்படுதோ அந்த மாரி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு சம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டாடா.